ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏத்தம்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்ப்போமா. இது கேரளா மாடல் டிஷ் தான். நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராகிட்டு. ஏத்தம்பழம் கொஞ்சம் நல்லா பழுத்துருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்படி செய்து திங்க சூப்பராக இருக்கும். நம்ம உங்களுக்கு எத்தனை பழம் போட்டிங்களோ அதை கணக்கு பண்ணி அவல் போட்டுக்கிடுங்க. நான் ஒரு 6 பழத்துக்கு ஒரு 2 கையளவு அவல் போட்டிருக்கேன். அவல் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி நான் விரவ போகிறதில்ல. கொஞ்சமாக ஒரு கையளவு தண்ணி எடுத்து லைட்டாக பிரட்டி விட்டுக்கிடுவேன். இந்த மாதிரி பிரட்டி விட்டின பிறகு ஆல்ரெடி அதுக்கு வேண்டிய கருப்பட்டி தேங்காய் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருப்பட்டியை செத்தி பொடிசாக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம உருக்கியெல்லாம் ஊற்ற முடியாது இதுக்கு. அதனால் கருப்பட்டி அப்படி செத்தி வச்சுருக்கு. அது கூட நல்ல பச்சை தேங்காய் இருக்கணும். காஞ்ச தேங்காயோடி பச்சை தேங்காய் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா திருவி வச்சுருக்கேன். இப்போ அந்த அவுளில் அந்த தேங்காய் கருப்பட்டி எல்லாமே போட்டு நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த தேங்காய் அளவில் பால், அந்த ஏற்கனவே நம்ம அவுளில் சேர்த்துருந்த தண்ணி, கருப்பட்டி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அழகாட்டு இந்த நல்ல பூரணம் மாதிரி நல்லா அழகாக ரெடியாகி இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருந்தா நல்லா கொலன்னு ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் அவ்வளோ விரவி சூப்பராக ரெடி பண்ணி அதையும் வச்சிடலாம். அப்புறமா பழத்தை தோலோடி நல்லா நீட்டாக நல்லா அழகாக கழுவி எடுத்துக்கிடுங்க. ஏன்னா தோலோடி தான் நம்ம இது பண்ணுறதுனால தோல் மேல் பட்டாலும் நல்லா கழுவிட்டு பழத்தினுடைய உள் பக்கத்தில் தும்பில் இருந்து மூடு வர அப்படியே கிழிச்சிக்கலாம். ஏன்னா அந்த இந்த டிஷ்ஷுக்கு அந்த பழ தோல் தான் நல்லா சேஃப்டி. அதே மாதிரி பழத்தை ஆஞ்சி எடுக்கக்கூடாது. மூட்டிலேருந்து கட் பண்ணி தான் அந்த தண்டோடி எடுக்கணும். ஆஞ்சி எடுத்தோன்னா இப்படி பழந்து இதை அவிக்கிறதுக்கு செட் ஆகாது. நான் என்ன மெத்தடில் அந்த காம்போடி இருக்கோ அதே மெத்தடில் நீங்களும் எடுத்து இந்த மாதிரி எல்லா பழத்திலுடைய உள் பக்கத்துலேயே அழகாட்டு கத்தின்ட்டு கொஞ்சம் ஒரு 3/4 பழம் அளவுக்கு உள்ளே இறக்கி நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம். இந்த கோடு எல்லாம் போட்டு வச்சோன்னா அதுக்கப்புறமா அதை லைட்டாக விரிச்சு விட்டோம்னா நமக்கு நடுசில் கேப் வந்துடும். அந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி விரவி வச்சுருந்தா அந்த அவுள் கருப்பட்டி இந்த பூரணத்தை அழகாட்டு அடைச்சிக்கலாம். ஸ்பூன் வச்சுக்கிறதோடி கை வச்சு அடைக்கிறது தான் ரொம்ப சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி விரித்து விட்டுட்டு நல்ல பழத்தில் அந்த அவுள் கருப்பட்டி எல்லாத்தையும் நல்லா உள்ளே வச்சு நல்லா கையால் இருத்தி விட்டு நல்லா அழகாக மேலே நல்லா பாலிஷ் பண்ணி நம்ம நல்லா அழகாக நீட்டாட்டு அடைச்சிக்கலாம். அப்படி அந்த 6 பழத்தையுமே நீட்டாக அடைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பக்கத்துலேயே அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கிடலாம். அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி. ஏன்னா கொதித்த பிறகு தான் இதை தூக்கி உள்ளே வைக்கணும். இதை உள்ளே வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சோம்னா அந்த கருப்பட்டி பாகலாம் இப்படி இருக்கும்போது உருகிரும் அந்த வேர்ப்பில். இது கொதிச்ச பிறகு வச்சா டக்குன்னு அவிஞ்சிரும் இந்த ஸ்டேஜில். அதேமாதிரி பழத்தை எல்லாத்தையுமே அவல்லாம் வச்சு நல்லா அழகாக ஸ்டஃப் பண்ணி நல்லா டைட்டாக அழகாக வச்சுக்கிடுங்க. வச்ச பிறகு அடுப்பில் சட்டியில் நல்லா வெண்ணி கொதித்த பிறகு எல்லா பழத்தையும் தூக்கி அடுக்கி அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணிக்கூர் அந்த சூட்டில் இருந்தால் போதும். அப்படியே அணைச்சி ஒரு 1/4 மணிக்கூர் கொதிக்கணும். ஒரு 1/4 மணிக்கூர் அழைச்சி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு அழகாக மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு நீட்டாக அப்படியே ரவுண்டாக கத்தியால் கட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு கேரளா ஏத்தம்பழம் டிஷ் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கருப்பட்டி பாகு, அவுள், அந்த தேங்காயெல்லாம் சேர்ந்து அந்த பூரணம் அந்த பழத்தோடு திங்க சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள். இது காலையில் மார்னிங் டிஃபனுக்கு செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமே செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த ஒரு சூப்பரான வெரைட்டி டிஷ்ஷில் பார்க்கலாம். பாய்.